எங்க அண்ணா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐஸா மாத்திட்டான். எங்க அண்ணா கிட்ட இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக அவங்களை பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்க எல்லாரும் ஒத்துமையாக்கி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடலாம்னு நினைச்சேன். ஆனா இது ஏன் இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கீரா பாக்குறான். அக்கீரா மாதிரி ஃபேக்கான வாய்ஸ் கிரியேட் பண்ணப்போ யோகி திரும்பி பாக்குறான். அந்த கேப்பை பயன்படுத்தி நோபிமரா நல் ஸ்டோன் எடுக்கலான்னு பாக்குறான். ஆனா நோபிமரா அதை தொட்ட அடுத்த செகண்ட் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சு போயிடுது. என்னை ஏமாத்தி தான் இதை எடுக்கலான்னு பாத்தியா? அப்போ நாளா அது முடியாது அப்படின்னு சொல்லி யோகி சொல்றான். என்னோட கை வேற உடஞ்சு போயிடுச்சு. இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த இனாரி என்ன அனுப்பி விட்டுருக்கா. சரி நான் அவளை பத்தி யோசிக்கப்படாது. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிளான் வருது. நோபிமரா என்ன இருக்கான்னு தெரிஞ்சு யோகி அவனை அட்டாக் பண்றான். எல்லா புல்லட்ல இருந்து தப்பிச்சாலும் ஒரே ஒரு ஐஸ் அவன் மோதிர மாதிரி வருது. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நோபிமரா நினைக்கிறான். அந்த சிக்கல நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் வந்து அவனை காப்பாத்துறான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம அவனை மயங்க வச்சுதான் அவனை தோக்கடிக்க முடியும். அவன் பக்கத்துல போனா கண்டிப்பா அவன் நம்மள பேஸ் பண்ணிருப்பான். அதை மீறி அவனை போய் அடிக்க போனாலும் அவன் ஐஸ் விட்டு பிளாக் பண்ணிருப்பான். எப்படியாச்சும் அவன் தலையில அடிச்சு அவனை மயங்கடிக்க வைக்கணும். இல்லனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கூட்டிட்டு போறான். இல்ல ஆக்கிரா அந்த கம்பிக்குள்ள இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் வெளியே விடுறான். ஆனா அவன் பாடியை வெளியே எடுக்க முடியல. இப்ப ஸ்டக் ஆகி போய் அப்படியே நின்னுட்டு யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பாகுக்குள்ள ஏதோ ஒரு நெருப்பு வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அவன் மொத்த பாடியவோ கொளுத்தி விட்டுட்டு அவன் கூட வந்து ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோவோட பாடி ரீஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நோபிமரு தான் அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். யோகியோட ஐஸ் எல்லாமே ஒழுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை தள்ளி விடுவான். அவன் தலை ஒரு மாதிரி பண்ணுது. டோக்கியோ கெமானாயிஸ்ட் இனுகாமி அகிராவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி அந்த நல் ஸ்டோன் தான் அவனோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அவனோட புல் பாடியவோ ஐஸா மாத்தான். ஹே நீ எங்களோட பிளான பார்த்து காத்தி அடிக்கிறது சீட்டிங் அப்படின்னு சொல்லி நோபிமருவும் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அகிராவோட கழுத்து அந்த கம்பிக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கு. அப்ப நான் வந்து இது ஃபாக்னா அப்ப இதை வச்சு என்னால ஐஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஃபாக் அப்படிங்கிறது தண்ணியால கிரியேட் ஆன ஒன்று அப்படிங்கிறதுனால அதோட பவரை யூஸ் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஐஸ் கிரியேட் பண்ணி அந்த கேஸ் புள்ளே நம்ம வெளியே வந்துருந்தான். யோகி அவனோட ஃபுல் பாடியில ஐஸ் வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. இந்த ஃபயரோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அப்படி பண்ணா அவனோட பாடியால தாங்க முடியாதுன்னு சொல்லவோ அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இப்பதான் எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் பவர்ல நம்ம ஹீரோவை கொளுத்தி விட்டுருக்கோம். அந்த ஐஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பக்கத்துல நடந்தவுமே மெல்ட் ஆயிடுது. யோகியோட அந்த ஐஸ் ஆர்மர் மொத்தமா உருகிடுது. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட கால் அப்படியே உருகி மெல்ட் ஆகி கீழே விழுது. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேணா நிறுத்துன அப்படின்னு சொல்லி அகிரா வந்து தடுக்கிறா. கவனே அது நீ தானா அப்படின்னு சொல்லி அகிரா கேட்கறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ இறந்து அப்படியே கீழே விழுந்துருதான். அவன் பக்கத்துல போகாத ஆபத்து அப்படின்னு சொல்லி யோகி தடுக்கிறான். ஆனா அவனோட கை ஃப்ரீஸ் ஆகி உடந்துட்டு இருக்கு. இதை நான் எதிர்பார்த்ததுதான். அந்த நல் ஸ்டோன் அவனோட லைஃப் ஃபோர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கு. உங்க அண்ணன் 30 நேரத்துக்கு அப்படியே விட்டு அவன் ஃபேஸ் ஆகி இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நோபிமாரு சொல்றான். இல்ல அகிராவோட அண்ணனும் எனக்கு முக்கியம். அகிரா அப்புறம் ஹாப்பியா இருக்க மாட்டான். அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மண்ட ஊர் மட்டும் பேசுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நல்ஸ்டன் தான் சொல்லி என்னாலும் சரி நான் உன்னை சாப்பிட விட மாட்டா அப்படின்னு சொல்லி அதை எடுக்க அகிரா ட்ரை பண்றான். அப்ப யோகியோட மெமரிஸ் எல்லாமே அகிராக்கும் தெரிய ஆரம்பிக்கு. இந்த வில்லேஜ்ல 100 வருஷத்துக்கு ஒருக்கதான் ஒரு ஆம்பளை பரப்பாம்னா அப்ப கடவுளே இந்த வில்லேஜ்ல யாரும் வாழணும்னு ஆசைப்படல. இந்த லேடிஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்ட வலிய வேதனையை என்னன்றது உனக்கு தெரியணும் நல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அவன் கத்தவும் அந்த இடத்துல ஒரு பெரிய லைட்டே கிரியேட் ஆகுது. அந்த வில்லேஜே அப்படியே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆன மாதிரி தெரியுது. அந்த யோகியோட மெமரிஸ் அது எனக்கு ஒரு செகண்ட் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நோபிமாரு சொல்றான். நம்ம ஹீரோவோட அந்த ஸ்கெலிட்டன் இப்ப கொண்டு நம்ம ஹீலிங் ஆக ஆரம்பிக்குது. டோக்கியோக்கு வந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் தான் சொன்னா. நம்ம ரெண்டு பேருமே இப்போ டோக்கியோக்கு வந்துட்டோம். ஆனா நீ என்ன விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அகிரா அதை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. நம்ம ஹீரோவை இப்ப போயிட்டு ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட லைஃப் ஸ்டோனையும் அந்த நல் ஸ்டோன் மேல தூக்கி வைக்கிறான். அந்த ஐஸ் கேட்ச்ல மொத்தமா இருந்து விழுந்துருது. இப்ப ஒரு வழியா அந்த நல் ஸ்டோனை எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த 2 ஸ்டோனுமே ஒட்டிக்கிச்சு. பார்த்தா இன்னொரு அந்த இடத்துல வந்து நிக்கிறா. உன்னோட லைஃப் ஸ்டோன் இந்த நல் ஸ்டோனோட பவரை ஃபியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நிறைய சொல்லுவோம். அப்படின்னா இப்படிலாம் நடக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும்ல அப்படின்னு சொல்லி நோபிமாரு கேட்கறான். அது காபனேக்கு சொந்தமானது, அது அவன் கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்லுவோம். ஆனா இதுல நல் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி இனாரி கேட்கறா. எப்படி பார்த்தாலும் அது அந்த 2 பசங்களோடது, அது அவங்களே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்லுவோம். நீ எப்பவுமே என் பிரச்சனையில தலையிடுற, எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறா. நோபிமாரு உன்னோட கை உடஞ்சிருக்கு, ஆயாவோட செல்க வச்சு நான் ஹீலிங் பண்ண சொல்றேன். ஏன்னா நீயுமே இதுல எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இது நான் செஞ்ச தப்புக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த ஓனையாங்கிற பாட்டியோட ஹாஸ்பிட்டல்ல வந்து அவனை சேர்க்கிறாங்க. நம்ம ஹீரோ உள்ள போகவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்னோட பேரண்ட்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நல் ஸ்டோனை பத்தி எனக்கு தெரியணும். உன்னோட பிரதர் இருந்துச்சோன்னே சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். காபனி ஒரு நிமிஷம் நான் அவன் கிட்ட போய் தான் சொன்னேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். என்னோட பிரதர் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படின்னு நடிச்சேன். நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு, எனக்கு உங்க எல்லாரையுமே பிடிக்கும், உன்னையவோ ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அகிரா சொன்ன உடனே நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். மிஸ்டர் காபனே என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்றான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கறான். அந்த நல் ஸ்டோனை வச்ச உடனே எல்லாமே எனக்கு பிளாங்கா ஒயிட் கலர்ல தெரிய ஆரம்பிச்சுட்டு டோக்கியோ கெமானாயிஸ்ட் இனுகாமி அகிரா இந்த 4 விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த கல்லை எங்க அண்ணனை கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அகிரா ஹாப்பி ஆகுறான். இந்த அப்பா அம்மா ஞாபகம் எடுத்தமா எனக்கு அந்த லைஃப் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு, ஆனா அது இந்த நல் ஸ்டோனோட ஒட்டிக்கிச்சு
டீச்சர் எங்க அப்பா அம்மாவை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்த நல்ஸ்டோனை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யூகோனோங்கிற வில்லேஜ் 1000 வருஷமா அந்த இடத்துல இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அந்த நல்ஸ்டோன் இருக்கிறதா தான் சொல்றாங்க. கெமோனோ இன்சிடென்ட் டைம்ல இருந்தே அது அந்த இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போம். கெமோனோ இன்சிடென்ட்னா அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வார பத்தியா சொல்ற அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கறான். ஆமா அந்த வார ஹியூமன்ஸ்க்கு கெமோனோக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்போம். அப்படின்னா கெமோனோவை பத்தி ஹியூமன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கெமோனோக்கும் ஹியூமன்ஸ்க்கும் சண்டை நடந்தது நம்ம உண்மைதான். அதுல ஹியூமன்ஸ் கெமோனோஸ் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த வாரத்தை இருக்கணும்ன்றதுக்காக கெமோனோல இருக்கிற சில பவர்ஃபுல்லானவங்க எல்லா மனுஷங்களோட மெமரிஸ்ல இருந்து கெமோனோவை பத்தி அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கெமோனோஸ் தனியா மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி இனிதாமே சொல்றான். அந்த மாதிரி பிரச்சனை திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த கெமோனோ ஸ்டோனையே கிரியேட் பண்ணாங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவும். அப்படின்னா அவங்க திரும்ப சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கிரியேட் பண்ணி மத்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கறான். அந்த கெமோனோ ஸ்டோன் எல்லாமே பெரிய பெரிய நோபல்மேனோட குடும்பத்துல தான் இருக்கும். அது அவங்க அப்படியே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுப்பாங்க. ராபனியோட அப்பாவோ அம்மாவோ ஒரு கெமோனோ சீஃபா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவும். இல்லைன்னா அந்த ஸ்டோன் அவங்களுக்கு வேற எப்படியாச்சும் கூட கிடைச்சிருக்கலாம். இந்த ஜப்பான் ஃபுல்லா நிறைய கெமோனோ ஸ்டோன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தேடி போகும்போது உங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாச்சும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். அது போக மத்த ஸ்டோன்ஸை வச்சிருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டா அவங்க அதை சும்மா சொல்ல மாட்டாங்க. இப்ப அந்த ஸ்டோன் ரெண்டு ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிறதுனால இதையே நம்ம ஒரு காரணமா வச்சு அதை பத்தி விசாரிக்கலாம். அதே நேரத்துல காபனியோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். நீங்க அந்த ஸ்டோன் அவங்க கிட்ட அசால்ட்டா விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நோபிமார் கேட்கவும். நான் அந்த ஸ்டோனை இப்போதைக்கு தான் அவங்க கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா ஃபியூச்சர்ல அந்த ஸ்டோன் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இனுகாமியால எதுவுமே சொல்ல முடியாதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனாரி சொல்றான். அந்த பிளான நிறைவேற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு நோபிமார் சொல்றான். நான் அப்படி நடந்துட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யூ மன்னிப்பு கேட்கவும். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்டோன் தானே உன்னை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னு அக்கீரா சொல்லுவோம். ஆனா அதை நான் தான் போய் எடுத்தேன். என்னால தான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம வில்லேஜ்ல இருந்த எல்லாரையுமே நான் கொண்டுட்டேன். சின்ன குழந்தைங்க கூட இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு யூ சொல்லுவோம். ஆனா இது எல்லாத்தையும் நீ எனக்காக தான் பண்ண அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அக்கீரா சொல்றான். இல்ல ஆனாலுமே இது எல்லாத்தையும் நான் தானே பண்ணேன். நான் தானே எல்லாரையும் கொன்னேன். அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு யூ பேசிட்டு இருக்கும்போதே டப்புனாவை அடிச்சுட்டு நம்ம 2 பேருமே ட்வின்ஸ் தானே. நீ ஏன் பிரச்சனையா நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னோட பிரச்சனையை நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றான். அக்கீரா கொஞ்சம் நிறுத்துறியா? ரொம்ப குளிருது அப்படின்னு இனுகாமி சொல்லவோ. ஓ என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சாரி கேட்கறான். உன்னை பார்த்தா எனக்கோ கெட்ட பர்சன் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அக்கீரா லெவலுக்கு நீ ஒன்னும் மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். நீ சின்ன வயசுல சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னால முடியாத விஷயங்களை நான் பண்றேன், என்னால முடியாத விஷயங்களை நீ பண்ணேன்னு சொல்லி உன்னோட பிரச்சனைகளை இதுக்கப்புறம் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றான். ஹே அக்கீரா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தியே, அதை திரும்பவும் வாங்கி தரியா? இந்த தடவை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கைஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க கையை எப்படி வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அக்கீரா ஒரு போஸ்ட் போடுறான். நீ ஏன் மேல கோபப்பட தேவையில்ல, லேடி இனாரி உனக்காக ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்போ. என்ன வேலை அப்படின்னு சொல்லி கோன் கேட்கறா. காவனே கிட்ட இருக்கிற அந்த லைஃப் ஸ்டோன் நீ எடுத்துட்டு வரணும். அந்த லைஃப் ஸ்டோன் இப்ப பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். நீ எப்படியாச்சும் அவனோட மனசை கவர்ந்து அவனோட விருப்பத்தோட தான் அந்த ஸ்டோனை எடுத்துட்டு வரணும். அவன் விருப்பம் இல்லாம எடுத்து வரக்கூடாதுன்னு லேடி இனாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ சான சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி மெய்ஹாய் கிட்ட கேட்கவும். இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் பிஸி தான், ஆனா நாளைக்கு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே பாட்டு போடுறாங்க. அக்கீரா அவங்க அண்ணன் கூட வேற எங்கேயோ வெளியூர் போறான். மத்த நல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இனுகாமியா வேற ஒரு இடத்துக்கு போறான். என்னால அவங்க கூட வர முடியாது, எனக்கு இந்த இடத்துல சில வேலைகள் இருக்கு, ஆனா நம்ம ப்ராமிஸை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷீகி நம்ம ஹீரோ கிட்ட வாக்கு கொடுக்குறான். ஹீரோ இப்ப எங்க போறான் அப்படிங்கறத கோன் கிட்ட அந்த நோபி மாதிரி சொல்லி தான் அனுப்பியிருப்பான். நம்ம போற வழியில பார்க்குக்கு போயிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும். ஓ அந்த கீட்சனே பொண்ணை பாக்கணுமா அப்படின்னு சொல்லி இனுகாமி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா கோன் அந்த இடத்துல வந்து நிக்கிறா. நீங்க ஷீகுக்கு போறீங்களாமே, நானும் உங்க கூட பாறேன் அப்படின்னு சொல்லி கோன் சொல்லுவோம். ஆமா நான் அந்த பொழுது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இனாரி தான் உன்னை ஸ்பையா அனுப்பி விட்டாளா அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கவும். அதெல்லாம் இல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றா. சரி உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீயும் எங்க கூட வா. இனாரை தானே உன்னை ஸ்பையா அனுப்பி வச்சா, உனக்கு செலவு பண்ற காசை நான் இனாரை கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனுகாமி அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். ஹே காபனே, நீ கேட்ட வேலையை நான் ஆரம்பிக்க கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்காக வேலை பார்த்தா நீங்க எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அதான் இவன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.